வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர்ஸை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது எஃப் அண்ட் டவுன் சொல்லுவோம், டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். இதில் ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அண்டு நிறையா இன்ட்ராடேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம் அண்டு இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த மாதிரியான இண்டெக்ஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட்காப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் இது போன்ற இண்டெக்ஸ்களில் பண்ணலாம். அண்டு ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்குகளையுமே எஃப் அண்ட் ஓ பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. எஃப் அண்ட் ஓக்குன்னு அளவுடு இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்டாக்குகளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு என்எஸ்சின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. என்எஸ்சியோட சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த நிஃப்டிக்கு பக்கத்தில் செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளிலுமே நீங்கள் எஃப் அண்ட் ஓ ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் இல்லாத கம்பெனிகளில் நீங்கள் எஃப் அண்ட் ஓ ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, எந்த ஸ்டாக்குகளில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக இதோட எக்ஸ்பைரியை பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் நீங்கள் பண்ண முடியும். வீக்லியில் பண்ண முடியாது. மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டாக இருந்தாலும் கூட நீங்கள் அதில் இன்ட்ராடே பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் இண்டெக்ஸில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் அண்டு ஒரு ஸ்டாக்கில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நிஃப்டி இண்டெக்ஸோட ஃபியூச்சர்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அண்டு ஒரு ஸ்டாக்கோட ஃபியூச்சர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு நிஃப்டி மார்ச் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கனாவே அதோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு காட்டுறாங்களா? ஓகே, நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரோடது நான் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் எக்ஸ்பைரி என்னைக்கு ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க, 30th. ஓகே, அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணுறேன். நான் ஹெச்டிஎஃப்சி அப்படின்றத டைப் பண்ண உடனே அதோட ஸ்டாக் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதாவது மார்ச்சோட ஃபியூச்சர் வேணுன்னா மார்ச்சோடது, ஏப்ரலோடது, மேவோடது, இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் 3 month வரைக்கும் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு செல்லர்ஸ் அவைலபிள் இருந்ததுன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் அந்த மந்தோட லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எக்ஸ்பைரி வரும். ஹாலிடேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு முந்தின நாட்களில் உங்களுக்கு எக்ஸ்பைரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டில் மட்டும்தான் பை பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ச்சோட ஃபியூச்சர் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஏப்ரலோடதும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 550 குவான்டிட்டி பை பண்ணுறேன் லாங் டேர்மில் வச்சு நான் பை பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ், அதாவது எதுக்காக நான் 550 மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு லாட் சைஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு லாட்டில் 550 குவான்டிட்டி வரும். ஸோ அதுக்காக தான் 550 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கம்பெனி 550 குவான்டிட்டி லாங் டேர்மில் வாங்கணும் அப்படின்னா 4,71,000 உங்களுக்கு தேவைப்படுது. இதே ஹெச்டிஎஃப்சி பேங்கை நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பயன்படுத்தி பை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்மியான மார்ஜின் இருந்தால் போதுமானது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் அதே 550 குவான்டிட்டி மார்ச் ஃபியூச்சரில் வாங்குறேன் அப்படின்றப்ப எனக்கு 84,000 இருந்தால் போதுமானது. இதுவே ஏப்ரலோட கான்ட்ராக்டில் நான் வாங்குறேன் அப்படின்னா 86,000 இருந்தால் போதுமானது. நான் ஒரு ஸ்டாக்கை ஈக்விட்டியில் பை பண்ணாமல் எதுக்காக ஃபியூச்சரில் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஈக்விட்டியில் ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்மில் பை பண்ணுறோம் அப்படின்னா 4,70,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ ஒரு வேளை நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு 100 ரூபா மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா
கன்ஃபார்மாக ஒரு 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் மேலே போக போகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் என்னால் இந்த கம்பெனி வாங்க முடியலையே, ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் என் கையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு கம்மியான மார்ஜினை பயன்படுத்தி ஃபியூச்சர்ஸை வாங்கும்போது இதில் வரக்கூடிய அதே பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்லேயும் கிடைக்கும். அதாவது இங்கே 5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அதே அமௌண்ட்டை வந்து இங்கே வெறும் 86,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே ப்ராஃபிட் நீங்கள் இங்கே புக் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கான்ட்ராக்ட். அதாவது நீங்கள் ஏப்ரல் எடுத்தீங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆயிரும், மார்ச்சில் எடுத்தீங்கன்னா மார்ச்சில் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது பர்டிகுலர் ஒரு ஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆக போகுது, அதுவும் ஒரு கம்மியான பீரியடில் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ஃபியூச்சரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அண்டு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் இது ஸ்டாக்காக வாங்கும்போது ஒன்லி பை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர செல்லில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் பை பண்ணாமல் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டாக் டவுன் சைடில் போக போகுது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் கீழே இறங்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிவரியில் வந்து செல் கொடுத்துருக்கேன். ஸோ செல்லிங்க்கும் கிட்டத்தட்ட அதே மார்ஜின் தான் உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்றதுனால இந்த ஃபியூச்சரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை சைடும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அண்டு செல் சைடும் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு கம்மியான மார்ஜினில். ஒரே ஒரு ரிஸ்க்கு, அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நீங்கள் நினச்ச டார்கெட் ரீச் ஆச்சுன்னா சக்ஸஸ், இல்லை அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஒரு 550 குவான்டிட்டி பை பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. அதாவது லாங் டேர்மில் ஓகே, நான் 550 குவான்டிட்டி வாங்கிட்டு என்னுடைய ஹோல்டிங்கில் இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ரீசனால் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்க போகுது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது இறங்கும் போது எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்துட்டு கீழே போகுதே, இந்த டவுன் மூமெண்ட்டை பயன்படுத்த முடியலையே, என்னுடைய ஹோல்டிங்ஸ் லாஸில் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஏப்ரல் அல்லது மார்ச் கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணி அந்த பர்டிகுலர் டைமிங்கில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அதாவது இந்த ஹோல்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், இது இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து ஒன்று ஹெட்ஜ் பண்ணுறீங்க. ஹெட்ஜ் பண்ணி ஒரு டவுன் மூவ்மெண்ட் போகும்போது இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை செல் பண்ணுறது மூலமாக அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. புக் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்துட்டு என்னதான் கீழே போனாலும் எகைன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரும்போது ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸில் போகும்போது இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அந்த லாஸ் அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும், அதை ஈக்குவல் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதேமாரி நான் நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு 500 பாயிண்ட்ஸு மேலேயோ அல்லது கீழேயோ போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, மார்ச் அல்லது ஏப்ரலோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பையர் செல் பண்ணால் போதுமானது. நிஃப்டியோட மார்க்கெட் வேல்யூ அதிகன்றதுனால உங்களுக்கு ரெக்யூர் மார்ஜினும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 2 lakh பக்கம் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் பை அண்ட் செல் ரெண்டுமே வந்து அதே மார்ஜின் தான். நீங்கள் இன்ட்ராடேலையும் எடுத்துக்கலாம் அல்லது டெலிவரிலையும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்ஜினை பொறுத்த வரைக்கும் சேம் மார்ஜின் தான். இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஆக்சுவல் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணி நிஃப்டி கான்ட்ராக்ட் வாங்குறேன் அப்படின்ற சமயத்தில் இந்த மார்ச் மந்தோட கடைசி வீக்குக்குள்ளே, அதாவது அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே 30ஆம் தேதிக்குள்ளே நான் நினச்ச ப்ரைஸ் போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட், இல்லை அப்படின்னா ஓவராலாக நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி தான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்ற சமயத்தில் அந்த பாலிசி அமௌண்ட் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆக்சுவலாக ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஃபியூச்சரும் சரி ஆப்ஷன்ஸும் சரி உங்களுக்கு ஸ்டாக்ஸுக்கு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான். ஆனால் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பை அண்ட் செல் ரெண்டு சைடுமே உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ இதிலே சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா 86,000 ரூபா வேல்யூ ஆகுது. இதுவே நான் வந்து ஆப்ஷன்ஸில் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதை விட கம்மியான வேல்யூவில் என்னால் பை பண்ணிக்க முடியுமே, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டு ஃபியூச்சர்ஸில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் டேக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது நம்ம தனி சப்ஜெக்டில் பார்க்கலாம். டைம் டேக்கே அப்படிங்கிறது என்னென்னா,
மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே ஆகாமல் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிற சமயங்களில் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இந்த டைம் டிகே அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டாக்ஸில் வந்து எப்படி டிகேங்கிறது இல்லாமல் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃபியூச்சர்லேயும் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே. அந்த டைம் டிகே வந்து ஃபியூச்சரில் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் மார்ஜின் ரெக்யூர்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரிஸ்க் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதாவது எனக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்டாக் மேலேயோ அல்லது கீழேயோ போக போகுதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாக்கில் எடுக்கக்கூடிய அதே ரிட்டர்னை உங்களால் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் மேக் பண்ண முடியும். உங்களுடைய டார்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுன்றது கிடையாது. அதாவது ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் போகும்போதே போதும் என்னுடைய ப்ராஃபிட் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கூட தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணிக்க முடியும். லாஸும் அதே மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லாஸை விட அதிகமாக போகும்போது ப்ரீவியஸாகவே நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கம்மி லாஸில் நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் விருப்பப்பட்டாலும் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை வேல்யூவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்துட்டு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக ஒரு கம்மியான மார்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுன்றக்காக இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் 3 மந்த் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால இப்போ மார்ச் மந்த் அப்படின்னா நீங்கள் மே மந்த் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் நினச்ச டைரக்ஷன் அதாவது அப் சைடோ அல்லது டவுன் சைடோ போச்சு அப்படின்னா உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பயன்படுத்த முடியும். அண்ட் அதை பயன்படுத்தி இப்படி தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் இன்ட்ராடேயில் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட். சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னா எவ்வளோ கீழே போயிருக்கோ அல்லது ஒரு 10 ரூபாயோ அல்லது 20 ரூபாயோ கீழே போயிருக்கு அப்படின்னா 10 × 550 5500 ரூபா உங்களுக்கு லாஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சருக்கும் சரி உள்ள நார்மல் ட்ரேடிங்கும் சரி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும். அதனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்கன்றதை பொறுத்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபியூச்சரோ இல்லை ஆப்ஷன்ஸோ எந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய நாலேஜ் தான் நான் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்களும் பயன்படுத்தணும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின கைட்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் நான் இப்போ பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோலையோ அல்லது ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.